ரத்னம் டாட்டா அவர்களும் அவருடைய நண்பரும் ஒரு விருந்துபசாரத்தில் சந்தித்துக் கொள்கின்றனர். அவருடைய நண்பர் ரத்னம் டாட்டாவிடம் கூறுகின்றார், நான் அடிக்கடி என்னுடைய பேனையை துளைத்து விடுகிறேன். இன்னைக்கு மறதி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக பேனைகளை வைத்த இடம் தெரியாமல் தடுமாறுகின்றேன். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே ரத்னம் டாட்டா அவர்கள் கூறுகிறார்கள், உயர்வான பேனைகளை, மதிப்பான பேனைகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று கூறுகின்றார். பின்னர் இருவரும் பிரிந்து செல்கின்றனர். அந்த நண்பர் 22 கரட்டிலான தங்க பேனை ஒன்றை வாங்கி பயன்படுத்துகின்றார். காலங்கள் நகர்கின்றது. மீண்டும் 6 மாதங்களின் பின்னர் இருவரும் சந்தித்துக் கொள்கின்றனர். இப்பொழுது ரத்னம் டாட்டா அவர்கள் நண்பரிடம் கேட்கிறார், நண்பரே, உங்களுடைய பேனை மறதி பிரச்சனை எவ்வாறு உள்ளது, எந்த நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி. உடனே அந்த நண்பர் கூறுகிறார், இப்பொழுது நல்ல முன்னேற்றம். நான் இப்போதெல்லாம் பேனையை மறப்பதே கிடையாது. எந்நேரம் என் கை கரங்களிலே கொண்டு செல்கின்றேன். எனது பொக்கெட்டிலே மிக பத்திரமாக வைத்துக் கொள்கின்றேன். வைக்கின்ற இடங்களை மிகவும் நுணுக்கமாக அவதானிக்கின்றேன் அப்படி என்று கூறுகின்றார். இந்த கதை ரத்னம் டாட்டாவின் வாழ்வில் உண்மையில் நடந்ததோ இல்லையோ தெரியாது. ஆனால் நான் ஒரு புத்தகத்தில் இதை வாசித்தேன். ஆனால் இந்த கதை எங்களுக்கு ஒரு சிறந்ததொரு லெசன், பண்பாட்டை அல்லது பண்பினை எங்களுக்கு இது சொல்லித் தருகின்றது. உறவுகளையும் நாங்கள் அடிக்கடி மறந்து விடுகின்றோம் அல்லது மறக்கின்றோம் என்று கூட சொல்லலாம். உறவுகள் ஏன் முக்கியம்? ஏன் இறைவன் எங்களுக்கு உறவுகளை தந்திருக்கின்றான்? உறவுகள் இல்லாமல் எங்கள் வாழ முடியாதா? உறவுகள் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் அந்த வாழ்க்கை மனித வாழ்க்கையாக இருக்காது. ஒரு சாதாரண ஒரு இயந்திர வாழ்க்கை, ரோப வாழ்க்கையாகத்தான் அந்த வாழ்க்கை இருக்கும். இயந்திரங்களுக்கும் மனிதர்களுக்கும் வாழ்க்கையின் வேறுபடுத்தி கொண்டு போவது இந்த உறவுகள் தான். உறவினர்கள் நமக்கான முதல் அன்பின் வட்டமாக உள்ளனர். மகிழ்ச்சியிலும் துயரத்திலும் அவர்கள் நம்முடன் நிற்கின்றார்கள். சிரமங்களில் நம்மை ஆற்றுப்படுத்தி மன வலிமை அளிப்பது உறவினர்களே. உண்மைதான் சகோதரர்களே. உறவினர்கள் இல்லை என்றால் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் எங்கு கொண்டு பகிர்வது? எங்களுடைய துன்பங்கள் துயரங்களை நாம் யாரிடம் பகிர்வது? அதிலும் குறிப்பாக நானா தம்பி, ராத்தா தங்கை, இந்த உறவு இருக்குது மிகவும் புனிதமானது, மிகவும் பேணத்தக்கது. ஆனால் இந்த உறவுகளை நாம் அடிக்கடி உரித்து விடுகின்றோம். உறவுகள் எங்களுக்கு பிறப்பின் மூலமாகவும் திருமண பந்தத்தின் மூலமும் உண்டாகின்றன. உறவுகள் மிக விரிந்தவை. உம்மா வாப்பா, நானா தம்பி, ராத்தா தங்கை, மாமன் மச்சான், மாமி, பெரியம்மா பெரியப்பா, சாச்சா சாச்சி, இவ்வாறு அது விரிந்து கொண்டே செல்லும். பாட்டன் பாட்டி, அதாவது அம்மம்மா இல்லாட்டி உம்மம்மா, அப்பா போன்ற முறைகள் எங்களுடைய பண்பாட்டு, எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உறவுகளின் பெயர்கள் மாறுபட்டு செல்லும். ஆகவே இந்த உறவுகளை நாங்கள் எந்த அளவு பேணிக் கொள்கின்றோம்? சில உறவுகளை பேணுவதற்கு பணம், பதவி, பட்டம் இவைகள் தீர்மானிக்கின்றன. இல்லை சகோதரர்களே, குணம் இருந்தால் மட்டும்தான் உறவுகளை பேண முடியும். குணம்தான் உங்களுடைய உறவுகளோடு இணைக்கும். உறவினர்கள் இல்லாத ஒரு வாழ்வை நம்ம நினைத்து பார்க்க முடியாது. உறவினர்கள் இல்லாத ஒரு மகிழ்ச்சியை எங்களை நினைத்து பார்க்க முடியாது. எங்களுடைய இன்பமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், எங்களுடைய விழாக்களாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எந்த ஒரு மனித வாழ்வின் அம்சங்களாக இருந்தாலும் அந்த அம்சங்கள் முழுமையடைய வேண்டுமாக இருந்தால், அந்த அம்சங்கள் சிறப்படைய வேண்டுமாக இருந்தால், அந்த அம்சங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அங்கே உறவினர்கள் சங்கமிக்க வேண்டும். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மார்க்கமும் உறவுகளை பேணுவது பற்றி மிகவும் அக்கறையுடன் கூறுகின்றது.
அந்த வகையில் இஸ்லாம் அழகான சில வார்த்தைகளை, உறவு முறைகளை பற்றி கூறுகின்றது. இறைவனின் அரியாசனத்தின் கீழ் உறவுகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது என்று இஸ்லாம் கூறுகிறது. அதேபோல் ஒரு மனிதன் உங்களை விருந்துக்கு அழைத்து நீங்கள் அந்த விருந்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நீ உண்மையான முஃமினாக, முஸ்லிமாக இருக்க முடியாது என்று இஸ்லாம் கூறுகின்றது. பாருங்கள் சகோதரர்களே, நாங்கள் சில நேரங்களில் விருந்துக்கு அழைப்போம், ஆனால் நாங்கள் அதை புறக்கணித்து விடுகின்றோம். உண்மையில் இது மிகப்பெரிய தவறு. ஏன் ஒரு உறவு எங்களை விருந்துக்கு அழைக்குது என்று தெரியுமா? நாங்கள் பெரியால், என்னுடைய பதவி இருக்கிறது, என்னுடைய பணம் இருக்கிறது என்பதற்காக அல்ல. அந்த உறவு உங்களை மதிக்குது, அந்த உறவு உங்களை விரும்புது, நேசிக்குது. இதனால அந்த உறவு உங்களை அழைக்குது. அல்லது சில உறவுகள் உங்களை அழைத்தவுடன் நீங்கள் ஏன் அந்த வீடுகளுக்கு செல்லுகின்றீர்கள்? சில பேர் புறக்கணிக்கிறார்கள், செல்வது கிடையாது. சில உறவுகளின் வீடுகளுக்கு அவர்கள் செல்வது கிடையாது. சில உறவுகள் வீடுகளுக்கு சென்றாலும் சரியாக உபசரிப்பது கிடையாது. சமூகத்தில் நாம் காணுகின்ற ஒரு பிரச்சனை இது. சகோதரர்களே, ஒரு உறவு உங்கள் வீடு தேடி வருது என்றால் அவர்கள் வேலை வெட்டி இல்லாத காரணத்தினால் வரவில்லை, அல்லது நீங்க ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ளார் என்பதற்காக வரவில்லை. அவர்கள் உறவுகளின் முக்கியத்துவத்தை விளங்கி இருக்கிறார்கள். தங்களுடைய குழந்தைகளுக்கு உறவுகளை படிப்பித்துக் கொடுப்பதற்காக அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள். இதனால் தான் அவர்கள் உங்களது இல்லம் தேடி வருகின்றார்கள். உங்களை அவர்கள் வீட்டுக்கு அழைக்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய வருகையை விரும்புகிறார்கள். அதனால் தான் அவர்கள் உங்களை அழைக்கின்றார்கள். ஆகவே உறவுகள் மிக முக்கியமானவை. உறவினர்கள் மூலம் நாம் ஒற்றுமை, பகிர்வு, மரியாதை போன்ற சமூக நெறிகளை கற்கின்றோம். அவர்கள் நம்மை சமூக வாழ்வுக்கு தயார் செய்கின்றார்கள். உண்மைதான், உறவுகள் தான் எங்களை சமூகத்தோடு இணைக்கின்றது. உறவுகள் இல்லை என்றால் பாருங்கள், உதாரணத்துக்கு நீங்கள் தெரியாத ஒரு இடத்துக்கு செல்லுகின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும். நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது எவ்வாறு அறிமுகப்படுத்துவீர்கள்? பெரும்பாலானவர்கள் தன்னுடைய உறவின் ஒரு பெயரை சொல்லி, உதாரணத்துக்கு எங்களுடைய அப்பா இவர்தான் இன்னார மகன் நான் அப்படின்னு சொல்வார்கள். ஆக சென்னோடே அவருக்கு விளங்கிடும். ரைட். சில நேரங்களில் எங்களை கூட அவருக்கு தெரியாம இருக்கும். நான் லாஃபிர், என்ன தெரியுமா உங்களுக்கு? லாஃபிர் எனக்கு தெரியாது. ஆனா இன்னார் மகன் இவர் மகனை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ரைட், நீங்கள் ரைட். சகோதரர்களே, உறவுகள் மிக முக்கியமானது. உறவுகள் எங்களின் அடையாளம். எங்கள் இருத்தலின் வேர்கள் உறவுகள் தான். உறவுகளை நாங்கள் லேசாக நினைத்து விடக்கூடாது. சகோதரர்களே, இந்த உலகில் எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய சந்தோஷ மகிழ்ச்சிகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு வடிகால் தேவை. அதுதான் உறவுகள். இறைவன் உறவுகளை அதுக்குத்தான் படைத்து வைத்திருக்கின்றான். எங்களுடைய இன்பம், துன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி இதில் எங்களுடைய உறவுகள் கலந்து கொள்ளவில்லை என்றால் அது ஒரு நிகழ்வாகவே இருக்காது. யோசித்து பாருங்கள். எங்களுடைய திருமண பந்தங்களுக்கு உறவினர் வரவில்லை என்றால் அது திருமணமாக இருக்குமா? அது ஒரு வெறும் சடங்காக அல்லது வேறொன்றாகத்தான் அது இருக்க முடியும். அங்கே உறவுகள் வந்தால்தான் மகிழ்ச்சி பொங்கும். ஆகவே உறவுகள் நாம் பேண இன்றும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு. நெருக்கடியான காலங்களில் உறவினர்கள் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றார்கள். இது ஒருவரின் மன நலனுக்கும் உணர்ச்சி நலனுக்கும் மிக முக்கியம். உண்மைதான். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வீதி விபத்திலே மாற்றிக்கொண்டோம், அல்லது ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் உடனடியாக அழைப்பது எங்களுடைய உறவுகளை. எங்களுடைய உறவுகள் வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. இவர் எங்களுக்கு உதவி செய்வார், இவர்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. அதனால் தான் அவர்கள் உங்களை அழைக்கின்றார்கள். உங்கள் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் எங்களை பாதுகாப்பார்கள், இவர்கள் எங்கள் பாதுகாப்புக்குரியவர். ஒவ்வொரு குடும்பத்திலுமே இவ்வாறு சிலர் இருப்பார்கள். ஏதும் பிரச்சனை வந்தால் உடனே அவர் கடுங்க, உடனே பெரியப்பா கடுங்க, உடனே சாச்சாவுக்கு கால் பண்ணுங்க, நானாக்கு கால் பண்ணுங்க உடனே என்று சொல்லுவாங்க. ஏனென்றா ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இப்படி ஒருத்தர் இருப்பார். இதை நீங்கள் லேசா நினைத்து விடக்கூடாது. இது இறைவன் உங்களுக்கு தந்த பெரும் பாக்கியம். இது ஒரு பெரிய சேவை.
இது லேசில் எல்லாருக்கும் கிடைக்காது இந்த பெயர். ஆகவே உறவுகள் மிக முக்கியமானது. இறுதியாக சகோதரர்களே, உறவினர்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையின் அரிய செல்வம். அவர்களை மதித்து அன்புடன் அணுகினால் வாழ்க்கை இனிமையாகும், உறவுகள் நிலையாகும். எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய வீடுகளுக்கு அடிக்கடி அழைத்து செல்ல வேண்டும். உறவுகள் தான் எங்களுடைய தலைமுறைகளை அடுத்த கட்டத்துக்கு நடைத்து செல்லக்கூடியவர்கள். பாருங்கள், எங்களுடைய பெரியப்பா, எங்களுடைய சாச்சா, எங்களுடைய மாமி, இதெல்லாம் எங்களோடு மறைந்து விட்டதா? மறைந்து விடுமா? இல்லை. எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் அழைத்து சென்று அவர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய குழந்தைகளிடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது எங்களுடைய பெரியப்பா, இது எங்களுடைய சாச்சா, இது எங்களுடைய சாட்சி, இது எங்களுடைய நானா, இது எங்கள் நானோட மகள், பிள்ளை, இவ்வாறு சொல்லிக் கொடுத்து எங்களுடைய உறவுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். உறவுகளை மதிக்கின்ற தன்மை இன்றைய ஜெனரேஷனில் குறைந்து வருகின்றது. 4 தலைமுறைகளை கடந்து 5வது தலைமுறை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. இன்று 1வது தலைமுறையை எங்களுடைய குழந்தைகள் மறந்து விடுகின்ற அபாய கட்டத்தில் இருக்கின்றோம். பெரும்பாலும் பெற்றோர்கள் உறவினர்களின் வீடுகளுக்கு செல்லுகின்ற வேளையில் குழந்தைகளை அழைத்து செல்லாமல் செல்கின்றனர். இது பெரிய ஆபத்து. தவிர்க்க முடியாத சில காரணங்கள் தவிர ஏனைய நேரங்களில் உங்களோடு உங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்லுங்கள். அப்பொழுதுதான் அவர்களும் வளர்ந்து பெரியாராகினால் தங்களுடைய உறவுகளை பேணிக் கொள்வார்கள். நாங்கள் தான் அவர்களுடைய ரோல் மாடல். எங்களுடைய உறவுகளின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். உறவுகள் நிலைக்க வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல குணம் கொண்டவராக இருக்க வேண்டும், பணிவு கொண்டவராக இருக்க வேண்டும், பொறுமை கொண்டவராக இருக்க வேண்டும். சில நேரங்களில் கண்டும் காணாத மாதிரி செல்ல வேண்டும். அதாவது சொல்வார்களே, கண்ணிருந்தும் குருடனாக செல்ல வேண்டும், காதிருந்தும் கேளாதவனாக செல்ல வேண்டும். இவ்வாறு சில விஷயங்களை நாம் கடைபிடித்தால் எங்களுடைய உறவு எப்பொழுதும் இறுக்கமாகவும் எங்களை சுற்றி ஒரு கவசமாகவும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உறவுகளை நாம் எப்பொழுதும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.